ஒரு கழுதை துணியெல்லாம் சுமந்து சுமந்து இங்கிருந்து அக்கறைக்கு போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு மறுபடியும் ஊருக்கு வருமா. அந்த கழுதை ஒரு நாள் தவறுதலாக ஒரு பழைய தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள விழுந்துருச்சான். கத்துன்னு கத்திருக்கு. அந்த ஓனர் பார்த்துருக்காரு, இந்த கழுதையை தூக்க முடியாது, வேஸ்ட், சாவடிச்சிடலாம் அப்படின்ட்டு மண்ணை எடுத்து மூடி நம்ம மரியாதையாவது பண்ணுவோம். 10 வருஷம் அந்த கழுதை நமக்காக உழைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், அவன் குடும்பத்தோட சேர்ந்து மண் எடுத்து அள்ளி மேலே போட்டிருக்கான். அந்த கழுதை புத்திசாலி பாருங்க, மேலே விழுந்த மண்ணை உதறி 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 கிணறு மூட 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 அது மேலே வந்துருச்சான். அதே மாதிரி தான் உங்கள் மீது பிறர் செய்கிற விமர்சனங்களும். யாராவது அவமானம் என்கிற விமர்சனத்தை, நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டடா அப்படிங்கிற விமர்சனத்தை உங்கள் மீது மண்ணாக தூக்கி வீசுகிற பொழுது நீங்கள் அதை உதறி தள்ளிவிட்டு கிணற்றை மூடி மேலே வருகிற ஜீவனாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றால் யாரும் உங்களை வாழ்க்கையில் சாய்க்கவே முடியாது.